ஹரிஹரன், அது வந்து தமிழ்நாட்டுக்கான ஆபத்தே வடக்குலேருந்து தான் வருது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். இந்த சூரியன் கூட்டத்தை வருகிற தேர்தலில் சுழுக்கெடுக்க மக்கள் எல்லாம் தயாரிக்க கொண்டிருக்காங்க. எங்கே போனாலும் வாக்கு சேகரிக்க முடியாத சூழ்நிலை, எங்கே போனாலும் நின்று கூட மக்களிடையே பேச முடியாத சூழ்நிலை, அங்கங்கே கல்லடி சாணியடி இதெல்லாம் நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கலாம். காரணம் 4.5 ஆண்டு காலமாக இப்போ 5 ஆண்டு முடிய போகுது. 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு 4.5 வருஷம் எப்படி ஓட்டுறதுன்னா அது திமுக காரங்கிட்ட தான் கற்றுக்கணும். குறிப்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு சிட்டிங் ஆளுங்கட்சி எதையெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் பேசாம இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான மேடை என்று தேவையில்லாத ஒரு கதையை, ஒரு கட்டுக்கதையை, புனையப்பட்ட கதையை அந்த ஒரு எப்படி சொல்றாங்க, தமிழகத்திற்கான நலத்திட்டங்கள், தமிழகத்திற்கான வரவேண்டிய மக்களுக்கு தேவையானவற்றை எதையுமே கொடுப்பதற்கு சரியாக மத்திய அரசு இல்லை, கொடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நாங்கள் கொடுக்காத அரசிடம் தான், அரசை நோக்கி தான் கேள்வி வைக்க முடியும். அதனால இந்த தேர்தலை வந்து தமிழகத்திற்கும் டெல்லிக்குமானதுன்னு கேட்கிறேன். என்னென்ன திட்டங்கள் மத்திய அரசு கொடுக்கல, என்னென்ன திட்டத்தை இவங்க ஒழுங்கா கேட்டு போனாங்க, நிதியே சரியா கொடுக்கல, மெட்ரோ திட்டம் கொடுக்கல உள்ளிட்ட பல்வேறு. திமுக காரங்களுக்கு ஒரு புக்கு தரலான் இருக்கும். என்ன புக்கு? திமுக காரங்களுக்கு ஒரு புக்கு தரலான் இருக்கும். சரி, ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு விஷயம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உள்ளூர்ல வந்து பாவம் கிராமங்கள்ல எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு நகரங்கள்ல எல்லாருக்கும் ஒரு நாரதமான செய்திகளை சொல்லி இவங்க ஏமாத்தி கொண்டு சுத்துறாங்க. யாரும் படி அளந்து தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்க கூடாது, நம்ம ஆள்ற மாநிலத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும், தமிழ்நாட்டை வஞ்சித்தே தீர்வோம்லாம் யாரும் செய்ய முடியாது. காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய பாரதிய ஜனதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஸ் கமிஷன் ஆனது உட்கார்ந்து அவர்களுக்கான விஷயங்களை பேசுவாங்க. நிதி பகிர்வை ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுது. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதி பகிர்வு ஒழுங்காக கொண்டு சேர்க்கப்படும். அது எப்படி சார் மற்ற மாநிலங்களுக்கு இங்கிருந்து கொடுக்கப்படக்கூடிய நிதி அங்க கொண்டு போய் கொடுக்கப்படுது, தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி சரியாக வழங்கப்படல அப்படின்னு திமுக தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். சார், நீங்க அவர் நியூஸ்ல ஒரு மீட்டிங்ல கர்ஜித்து பேசுவதையெல்லாம் நீங்க அது டேட்டாவா, அது உண்மையான விஷயம் பேசக்கூடாது. நான் பேசுவது வித்வுட் எவிடன்ஸ் நீங்க வாயை தரக்கூடாது. எவிடன்ஸ் கொடுங்க. எந்தெந்த துறையில எந்தெந்த ஜிஎஸ்டி நிலவே இருக்கு, நல்ல விஷயம். இப்போ ஜல் ஜீவன் திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகை 3600 கோடி. 1 by 1 போவோம், 1 by 1 போவோம். இல்ல ஒண்ணா நான் சொல்றேன். அப்ப 1 by 1 போவோம். இல்ல 1 by 1 போவோம். பள்ளி கல்வி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல, ஜல் ஜீவன் திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல, மெட்ரோ கம்ப்ளீட் கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல. ரைட் ரைட். அவர் பேச சாயம் வெளுத்து போன பிறகு சாகசம் செய்து எந்த பிரயோஜனமும் இல்ல. திமுக காரங்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், நீங்க அண்ணனுக்கும் வேண்டுகோள். சாயம் வெளுத்து போச்சு, மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, திமுகவால எதுவும் கிடைக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பதில் சொல்றேன். இப்போ ஒவ்வொரு திட்டங்கள் மத்திய அரசானது கொடுக்குது. திட்டம் உள்ள வரும்போதே திமுக எதை செய்யுது? எடுத்த உடனே ஒரு கல்விக்கு பணம் வரலன்றாங்க. அந்த கல்வியை சார்ந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு மும்மொழி, ஒரு மாற்று மாநில ஒரு மொழியை மக்கள் கற்றுக்கிட்டும், குழந்தைங்க கற்றுக்கிட்டும் ஆரம்பிக்கிறோம். அதில் அலிகேட் பண்ணி பிரச்சனை பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசு உள்ள வராங்க. தமிழகத்திலிருந்து இருமொழி கொள்கை, தமிழகம்ங்கிறது இருமொழி கொள்கை இருக்குங்கிறது ரெண்டு கட்சியுமே சொல்லுது. திமுக அதிமுக ரெண்டுமே சொல்றது. ரெண்டுமே இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறதாக சொல்கிறார்கள். அப்புறம் நீங்க 3வது மொழி கொள்கையை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் நீங்க வந்து நிதி கொடுக்குற அப்படின்னு தர்மேந்திர கல்யாண் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் இது வந்து எச்சரிக்கை இல்லையா என்று திமுகவினர் கேள்வி கேட்கிறார். சார், இப்போ திமுக கட்சிக்கு உங்களுக்கு இருமொழி போதும் என்ற வாதத்தை நீங்க பேசலாம். வெகுஜன மக்களுக்கு இருமொழி போதும் என்று கிளைம் பண்றதுக்கு நீங்க யாரு? அந்த மக்களுக்கு 2 மொழி போதும் பேசுறதுக்கு நீங்க எல்லாம் யாரு? இன்னொரு மொழி போரை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு. மொழி போர் எப்ப வரும்? நீங்க திணிக்காத வரும். யாரு திணிச்சா? எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹிந்தி தான் படிக்கணும்னு சொன்னது? பணமே நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன கணக்குது? சார், மக்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை சென்று சேர்க்க விட மாட்டீங்க. அது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம். அதற்கு திமுக சதி திட்டத்தை போடுது. அப்ப மத்திய அரசு என்ன கிளைம் பண்ணுது? அந்த திட்டத்தால் மாணவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா? மாணவர்கள் கல்வி பயில்வதில் ஏதாவது பாதிப்பு உண்டா? இல்ல ஒரு 3வது லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இவங்க இவங்க ஒரு ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க, இவங்க பல்கலைக்கழகம் நடத்துறாங்க. இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துலலாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜா மாணவர்களுக்கு தோணலையா? அது ஒரு சுமையாக மாணவர்களுக்கு தெரியலையா? அப்ப கல்லா கட்டும் போது அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா? சாதாரண கொஞ்சம் இருங்க சார், லெட் மீ கம்ப்ளீட். ஏன் பயப்படுறீங்க? ஒரு வாரத்துல உங்க கதை முடிய போகுது, கொஞ்சம் இருங்க. ஒரே விஷயம் தான். ஏழைப்பால பிள்ளைகள் ஒரு மொழியை கற்பதில் உங்களுக்கு எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்குதா? அது உங்க ப்ராப்ளம். உங்க வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க. சாதாரண அரசு பிள்ளைகள் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிப்பதில் உங்களுக்கு என்ன சார் சிரமம்? ஏன் அவங்க கல்யாணம் கட்ட முடியல நீங்க வேதனைப்படுறீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அவங்க பப்ளிக் ஸ்கூலும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அது கல்யாணம் கட்டணுமா? ஏன் ஒரு ஏழை பிள்ளைகள் படித்தவங்க முன்னேறி வரக்கூடாதா? இதே திமுக கட்சியை சேர்ந்தவர் ஒரு நாடாளுமன்றத்துக்கு போகும்போது இவங்களையே அனுப்புறீங்கன்னு கேட்டா அவர் நல்லா ஹிந்தி பேசுவார். நான் எதை வாய்த்து சொன்னீங்க? நீங்க
ஆக நீங்க எல்லாம் படிப்பீங்க, வசதியா இருப்பீங்க. நீங்க சொபிஸ்டிகேட்டா ஒரு நாட்டுல வாழ்றதுக்கு ஊர்ல இருக்கிற குடும்பம் நடுத்தரல நிக்கணுமா? ஊர்ல இருக்கிற மாணவர்கள் படிக்காம இருக்கணுமா? ஹரிஹரன் நீங்க இல்ல நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா கேக்குறீங்க. என் கேள்வி அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்க பேசுங்க. இல்ல நான் மூன்றாவது மொழி கற்பதில் உங்களுக்கு என்ன சிரமம்? எந்த மாணவருக்கும் சிரமம் இல்ல. யார் போராடினாங்க? யார் முதல்வரை பார்த்து மனு கொடுத்தாங்க? சொல்லுங்க. ஏதாவது ஒரு மாணவர்கள் ஏதாவது ஒரு பள்ளி ஸ்ட்ரைக் பண்ணி எங்களுக்கு மூன்றாவது மொழியே வேண்டாம், அது திணிப்பாக இருக்குதுன்னு ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்திருக்கா உங்களுக்கு? ஒரு ஆட்சி செய்யலாமா இது? யாராவது வந்து இங்கே மொழி திணிப்பு இல்லாமல் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் யாராவது வேண்டாம்னு சொல்றாங்க. அதத்தானே சார் ஒரு கவர்மெண்ட் யாராவது சொல்றாங்க. சரி, திணிப்புன்றதுக்கு ஒரு டேட்டா கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் திணிச்சது, நீங்க தோத்துட்டே இருக்கீங்க. நாங்க டெய்லி காலைல வந்து திணிக்கிறோம் உங்க காதுல. என்னங்க பேசுறீங்க? மூன்றாவது மாற்று மொழியை படிக்கட்டும், ஒரு மாணவர்கள் அவங்க விருப்பப்பட்ட மொழியை படிக்கட்டும். மகாராஷ்டிரால இதே ஹிந்தி வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இதே சாம்னா பத்திரிகையும் தாக்கரே குடும்பத்திலிருந்தும் எப்படி எதிர்ப்பு வந்தது? அந்த எதிர்ப்பு மராட்டிய மொழி மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் ஹிந்தியை திணிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னாங்களா? சொல்லலை சார். நான் என்ன சொல்றேன், இங்கே தமிழ் மொழி கற்கணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எங்களுடைய அஜெண்டா. அதெல்லாம் இந்த மாற்றமே இல்லையே. மூன்றாவது ஒரு மொழி படிப்பதில் என்ன சிரமம் அப்படின்றது யாருக்குமே இல்லாத சிரமத்தை நீங்க சார் ஏற்படுத்தீங்க. இல்ல சார், யாருக்கு நாட்டுல யாருக்குமே இல்லாத பிரச்சனையை திமுக ஏன் சார் உருவாக்குது? உங்களுடைய வாதத்தை நான் ஏற்கிறேன். திமுக என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் இது படித்தால் மட்டும்தான், இதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதி தருவேன் என்று சொல்வதைத்தான் என்ன இருக்கு அங்கேயா அந்த கேள்வி எழுகிறதுங்கிறத பிரச்சனை. ஏற்கிறதுல என்ன மறுப்பு? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஏற்றாதான் நிதின்னு சொல்றோம், ஏற்பதில் இவங்களுக்கு என்ன மறுப்பு சொல்லுங்க. இவங்க நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கா இல்லையாங்க? வெரி சிம்பிள் சார். நான் காமன் பீப்புளா ஒரு வெகுஜன மக்களுடைய பதிவா நான் பதிவு செய்யறேன். இவங்களுடைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மொழிகள் வெவ்வேறு மொழிகள் இருந்து வெவ்வேறு கல்லாக்களை கட்டுகிறார்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. சரி, பாஜக கட்டுறாங்களா இல்லையா சார்? சார் நாங்க தான் ஒத்துக்கிறோமேங்க. மொழியை பொறுத்தவரை சார் உங்களுக்கு அதிகமான புரிதல், மக்களை சார்ந்த அதிக புரிதல், நல்ல ஆட்சி பண்ணிருக்கீங்க. இந்த புரிதல் இருந்தா முதலமைச்சர் பாடம் எடுங்க. நாங்கள் கேட்பது ஒரே கேள்வி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? திரும்ப திரும்ப கேட்கிறோம். 4 ஆண்டுகளா பிரச்சனை தவிர நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுல? அதை தாண்டி மத்திய அரசு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா அதுலயும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? கேள்வி ரொம்ப எளிது. நீங்க ரொம்ப எளிமையான கேள்விகளை மாற்று மாநிலங்களுடைய கம்பேரிசன்ல வச்சு கேக்குறீங்க. நாங்க எங்கேயா தாய்மொழியை படிக்கூடாதுன்னு சொன்னோமா? இல்ல தாய்மொழியை கட்டாயம் இல்லைன்னு சொன்னோமா? அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பக்கம் படிச்சிருப்பாங்களா? ஏன் சார், ஏன் பாவப்பட்ட மக்களை ஏமாற்றி பழிப்பது ஒரு பிழப்பா சார்? வெகுஜன மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரே ஒரு குடும்பம் இந்த நாட்டில் வாழ்வதற்காக ஒட்டுமொத்த குடும்பம் நீங்க ரோட்ல நிக்குதே, யாருக்கு பதில் சொல்றதுங்களா? அப்படியே சுவாரஸ்யமா அப்படியே மைக்க பார்த்தோன்னு அப்படியே ஜாலாக்கா பேசுறாங்களே, இதெல்லாம் எடுபடுமா? கேட்பது ஒரு கேள்வி, பதில் சொல்லுங்க. ஏழை பிள்ளை மூன்றாவது மொழி படிக்கலாமா கூடாதா? அவங்க விருப்பப்படுறாங்க சார். அவங்க விருப்பத்தை பற்றி விருப்பப்பட்டவங்க இருந்தா நான் ஒண்ணு பதில் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. விருப்பப்பட்டவங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல இல்லையா? விருப்பப்பட்டவங்க இருக்காங்க. திமுக உள்ளபடியே மூன்றாவது மொழி இருக்காங்க. உங்க திமுக குடும்பத்திலே இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரை விருப்பப்பட்டு தயாரா இல்லையா? மூன்றாவது மொழி பதில் கேட்க தயாரா இல்லையா? ஹரிஹரன் பதில் கேட்க தயாரா. நான் என்ன கேக்குறேன், உள்ளபடியே திமுக வந்து மக்களுக்கு எதிராக, மாநில மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. இங்கு 2வது மொழியை தாண்டி 3வது மொழி ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். அது அரசு பள்ளியில் அப்படி ஒரு பார்வை மக்களுக்கு இருக்கு. இதனால திமுக மேல ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்ப்பு 2024 தேர்தலில் நீங்க 2023 சொல்லிட்டீங்க. 2024 தேர்தலில் எதிர்ப்பு வந்து திமுக 40 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்குமா? நல்ல கேள்வி. நான் சொல்றேன் கேள்வி. நான் சொல்ற பதில் சொல்லு பாப்பா. யோசிச்சு கிரிட்டிக்கலா சொல்றேன். 40 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்குமா? ஒரு இடத்துல கூட வெற்றி தனியா நின்னு கிளிக்க வேண்டாம். அது பிரச்சனை தனியா நின்னு கிளிக்க இல்ல. ஆளுங்கட்சி யோகி ஒரே ஒரு நிமிஷம் இல்ல சார். நோ ப்ளீஸ். நோ ப்ளீஸ் சார். சூப்பர். நான் கேட்பது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் பதில் நான் சொல்றேன். ஐயோ அதுக்கு பதில் சொல்லு தம்பி. அங்க வந்து பாரு இல்ல மொழி வந்து திரிக்குது. ரைட் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கோபால் சார். என்ன கோபால் ஒரே கேள்வி உங்களுக்கு ஒரே பதில் சொல்லிட்டு ஒவ்வொருவரா பேசுவோம் ப்ளீஸ் தயவுசெய்து. ஹரிஹரன் நன்றி. பொதுவா இவங்க தான் எமோஷனல் ட்ராமா போடுவாங்க அங்கங்கே. நம்ம போய் மத்திய அரசு நமக்கு வஞ்சனை பண்ணிடுச்சு, நமக்கு பணமே தரல, நம்மளை நிம்மதியாக வாழவே விடலை, நம்மளை ரொம்ப போட்டு அமுக்குறாங்க, உதைக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, சமூக நீதியை கெடுக்கிறாங்க, பெண்ணுரிமையை கெடுக்கிறாங்க அப்படின்னு குடுகுடுப்பு வாசிக்கிற மாதிரி பேசுவாங்க. இன்றைக்கி தான் வரலாற்றில் முறையாக திமுக காரங்களே இன்னைக்கு எமோஷன் ஆகி பேசக்கூடிய சூழ்நிலை. காரணம் தேர்தல் வரக்கூடிய நேரங்களால் அவர்களுடைய ட்ராமாவில் இதுவும் ஒன்று. ஸ்டாலின் வெல்லட்டும் தமிழ்நாடு தொடரட்டும் சம்திங் ஒரு இது பார்த்தேன்.
ஸ்டாலின் தோற்கட்டும், சம்திங் வந்தா தமிழ்நாடு ஜெயிக்கட்டும் அப்படின்ற ஒரு அண்ணன் அந்த வாசகத்தோட என் வாயில சொல்ல விரும்பலண்ணே. இல்ல, அதனால தான் சம்திங் கடந்து போறேன். வந்துருவாரு. அதனால சம்திங் கடந்து போறேன். அதாவது ஸ்டாலின் தோற்கட்டும், தமிழ்நாடு ஜெயிக்கட்டும் அப்படின்ற வாசகத்தோட போறோம். இன்னொன்னு, பல திருட்டுகளை செய்து பல ஊழல்களை செய்து அதை ஏன் என்று கேள்வி கேட்டால் மிரட்டுவது, சபை நாகரிகத்தை பற்றி நமக்கு பாடம் எடுப்பது, கத்தி கூப்பாடு போட்டு மக்களுக்கு ஏங்க இதை செய்யலன்னு ஒரு கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா ஏன் இவ்வளவு அவதூறு தெரிவிக்கிறீங்க? இன்னொன்று, அண்ணன் வந்ததுல இருந்து டேட்டா டேட்டா டேட்டான்னு துடிக்கிறாரு. 4 ஆண்டு காலமா ஒன்றுத்து கூட டேட்டாவோட அவங்க கட்சிக்காரங்க பேசின வரலாறு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு முதல்வர்கிட்ட துணை முதல்வர்கிட்ட சேம் A4 ஷீட், அப்பாவுக்கு ஒரு காப்பி, பையனுக்கு ஒரு காப்பி. எடப்பாடி காலில் விழுந்தாரு, எடப்பாடி அடிமை ஆட்சி பண்ணாரு, எடப்பாடி காபந்து முதலமைச்சர். இதை தாண்டி ஒரு ஆளும் தரப்பினர் எதையாவது பேசி பார்த்திருக்கிறீங்களா? சார் தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க புரட்சிகர கருத்துக்களை எனக்கு அப்புறம் சொல்லுங்க. ஒரு ஆளும் சிட்டிங் ஆளுங்கட்சி எதை சொல்லி வாக்கு சேகரிக்கணும், மக்கள் எப்படிலாம் வெகுண்டு எழுந்து வரணும், இயற்கையை யோசிக்க. கான்ட்ராக்ட் ஒரு அவருக்கு 100 ரூபாய், கொடி பிடிச்சாதான் அந்த 100 ரூபாய், கொடி பிடிச்சி 12 மணிக்கு வந்தா தான் பிரியாணி, சாயந்தரம் 4 அவர், காலை 4 அவர், பெண்களை எல்லாம் கொடி பிடிக்க வைத்து ஆரத்திக்கு 200 ரூபாய். இதுவா ஒரு ரூலிங் பார்ட்டி செய்யற வேலை? இதுவா சார்? கேட்டதுக்கு பதில் சார். நான் இல்ல தெரிஞ்சிட்டு பேசுறானே, நீங்க எவ்வளவு கேவலமா இருக்கீங்க? அப்ப அவங்க கேவலமானவங்க இல்லையா? அதிமுக என்ன பண்ணுது? கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. அதிமுக என்ன பண்ணுது? ஒரு கேள்வி இருங்க. அதுக்கு இது கேள்விடா. சார் நிறைய சார் அவர் நம்ம பாவம் ஒரு 10 நாள் எலெக்ஷன் நடக்க போகுது. என்னென்ன அவதூறுகளை தெளிக்க வேண்டுமோ தெளிப்பார்கள். ஆக நான் சொல்ல வர கருத்து, ஒரு ரூலிங் பார்ட்டியா இருந்துகிட்டு செய்யக்கூடிய வேலைகளா இதெல்லாம்? டாடி கூட்டம் டிராமா கூட்டமாக 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது உண்மையா இல்லையா? அந்த டிராமாக்கள் இன்னைக்கு வெளியே வருது, இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுனோடனே எதை பற்றி பேச வேண்டும் என்று தந்தைக்கும் மகனுக்குமே தெரியாத சூழ்நிலை. உதயநிதி அண்ணனுடைய எல்லா பிரச்சாரத்தையும் பார்க்க வேண்டாம், ஒரு பிரச்சாரத்தை பார்த்தாலே போதும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக கருத்து சொல்றாரு. ஏன்பா அந்த போட்டோ ஒத்துக்கிட்டு சுத்துறீங்க? நானே சொல்றேனே, நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றது உண்மை. அதை தாண்டி நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பேசுங்கப்பான்னு சொன்னா அதை பேசக்கூடிய திராணி இந்த திமுக காரர்களுக்கு உண்டா? இதை இவங்க செய்த சாதனைகளை அவர்கள் வேட்பாளர்கள் வீடு வீடாக பேச சொல்வதற்கு திராணி உண்டா? ஒரே ஒரு கருத்து தான். கான்ட்ராக்டில் மக்களை எடுத்து அதே கான்ட்ராக்டில் மக்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து எப்படியாவது ஏமாத்தி ஆட்சிக்கு வரலாம் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறீங்களே, இது ஒரு ஜனநாயகமா? இன்னொன்னு, இவங்க திமுகவோட வாசகத்தை பேசுவோம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு எல்லா விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது இந்த 5 ஆண்டு உங்க கடமையை செஞ்சீங்களா? எங்கேயாவது கண்ணியமோடு இருந்திருக்கிறீங்களா? பெண்களுக்கு பாதிப்பு பெருமளவில் யாரால சார் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியாதா சார்? அப்படியே ஐயா சாமி, ஐயா சாமி, நீங்க நேஷனல் டிவி பாக்குறீங்க சொல்றேன் நானே சார், எதுவும் தெரியாம தமிழ் 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 நீங்க ஆச்சரிய மாநிலத்தை சந்திச்சிருக்கீங்க. தமிழ் 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 சந்திச்சிருக்கீங்க. நிறைய செய்யுங்க. இல்ல இல்ல, எங்களை பாடா படிச்சிட்டு பாட்டா போட்டு ஊரை ஏமாத்துறீங்களே, மக்கள் எங்களை எல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா? இன்னொன்னு, தமிழக முதலமைச்சரும் தமிழக துணை முதலமைச்சரும் இவங்க கட்சிக்காரங்களா சுடக்கூடிய வடைக்கு தமிழ்நாட்டில் இன்று முதல் தடை. இவங்க வடை சுடுவதை நிப்பாட்டி கொள்ளணும். மக்களுக்கு என்ன எல்லாம் செய்திருக்கிறோம் நாங்க. இன்னொரு ஒரே கருத்து சார், சாரி, தேர்தல் வாக்குறுதி தான் ஹீரோ இருங்க சார். அவங்க பேசும்போது பேசுறீங்கல்ல ஹீரோ ஹீரோன்றீங்களே, ஹீரோ என்ன சார் ஆச்சு? அந்த படம் என்ன சார் ஆச்சு? படமே படு ஃபெயிலியர். நீங்க 2வது படத்தை கொண்டு ஓட்டுவீங்க. இது என்ன ரெட் ஜெயின் மூவிஸா? இது அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போறதுக்கு 5 ஆண்டு ஒரு மேண்டேட்டை கொடுத்து ஒரு மண்ணாங்கட்டியை செய்யாம ஊரை ஏமாற்றி கொண்டு வந்த கூட்டம் மீண்டும் தேர்தல் அறிக்கை, மீண்டும் வாக்குறுதி, மீண்டும் மக்களை பார்க்கிறோம், மீண்டும் ஓட்டு போடுங்க, டெல்லி வந்துரும், பிஜேபி வந்துரும். என்ன இது? இது ஒரு நரேட்டிவா? ஒரு ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய நரேட்டிவா இது? இவங்களுக்கு கதை தெரியுமா? வெகுஜன மக்கள் அழுதுட்டு இருக்காங்க சார் ரோட் ரோடா. சிரிங்க சிரிங்க, உங்க சிரிப்பு சந்தை சிரிக்க போது வரக்கூடிய தேர்தல் சார். இவங்க இல்ல திமுகவுடைய கட்சி நடவடிக்கை, ஆட்சி நடவடிக்கை எதை ஒட்டியது சொல்லுங்க? மக்களை ஒட்டியதா? எலெக்ஷன் எலெக்ஷன் எலெக்ஷன். இது மட்டும் ஒரு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. கலெக்ஷன் வந்தாதான் ஒரு கூட்டம் வெளியே வரும், இன்னொரு கூட்டம் எலெக்ஷன் வந்தாதான் வெளியே வரும். அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தை நம்பி நடத்துறத நிக்க சொல்றீங்களா? என்னங்க இது? ஒரு 4 டேட்டா எடுத்துக்கிட்டு ஒரு 4 டேட்டா எடுத்துக்கிட்டு அண்ணா அவ்வளவு புள்ளி வரத சொல்றாரு. டேட்டா டேட்டா கத்துறீங்க. அவர் சட்டமன்றத்துல அதே போய் இங்க வந்து சொல்றாரு. சட்டமன்றத்துல பொய்யா பேசிட்டு இருக்காங்க. பொய்யா பேசிட்டா உண்மையா? வெரி சாரி, ஒரு நிமிஷம். பொய்யா பேசிட்டா உண்மையா? அண்ணன் சொல்றது பொய் இல்ல. அண்ணன் சொல்றது பொய். அண்ணனுக்கு நான் ஏத்துக்கிறேன், நான் அண்ணனும் மன்னிப்பு கேக்குறோம். 4 வருஷம் பொய் சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன பொய் சொல்றீங்க? எங்க போய் இந்த பாவத்தை கழிக்க போறீங்க? மக்களிடையே 4 ஆண்டு காலம் பொய் சார். முகம் சுழிக்காதீங்க சார். ஏன் முகம் சுழிக்கிறீங்க? இதே போலதான் பேசி 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 ரோட்ல இருக்க முகம் சுழிச்சு வீட்டுக்கு போறாங்க. அது உண்மையா இல்லையா? முகம் சுழிக்கிறது எதுவுமே இல்லை சார். மக்களுக்கு செய்தி அரசியலை செய்யுங்க.
செயல் அரசியல செய்யுங்க. நிறைய அவதூறை கிளப்பிக்கிட்டு டெல்லி வந்துரும், டெல்லி Points. இல்ல வந்துரும். சார், excess